கோச்சிங் சென்டர். Separate classes for boys and girls. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 737360822. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ண லீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சத்குருவில் நடைபெற்றது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் வரவேற்றார். புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் நூலை வெளியிட்டார். சர்க்குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கலந்து கொண்டு பேசுகையில், தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் திறன் குறைந்துள்ளது. அதற்கு பெற்றோர்தான் காரணம். சிந்தனை வளர வேண்டுமெனில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி, பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் வரும் 6ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதனால் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்குவதில்லை. அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்றாலும் தேர்தல் துறையின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் தேர்தல் துறையில் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி சுதேசி மில் முதல் அண்ணா சிலை வரை பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணிக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். இந்நிலையில் அரசு ஊழியரின் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக கூறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேரணி நடத்தியதாக உதயஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் பாஜக சட்டப்பிரிவு மாநில இணையமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டை உடையார் தோட்டத்தை சேர்ந்தவர் செல்வம் கொத்தனார். குடிப்பழக்கமுள்ள இவர் நேற்று முன்தினம் மாலை மனைவி வேளாங்கண்ணியுடன் சண்டையிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றார். இதையடுத்து ஒத்தவாடை வீதி, அம்பேத்கர் சாலை சந்திப்பில் உள்ள வாய்க்கால் அருகே செல்வம் மது போதையில் அமர்ந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் அவரது மகன் மணிமாறனிடம் தெரிவித்தனர். தந்தை வழக்கம் போல் வீட்டிற்கு வந்து விடுவார் என எண்ணி மணிமாறனும் வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் நேற்று காலை வரை செல்வம் வீட்டிற்கு வராததால் மணிமாறன் தனது தாயாருடன் அங்கு சென்று பார்த்தார். வாய்க்காலில் செல்வம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார். புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் எஸ்பி வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டார்கள். பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மக்கள் மனு அளித்து மனு மீது டிஐஜி நடவடிக்கை எடுத்தார். அதேபோல் சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனின் சீனியர் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா, புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றத்தில் சீனியர் எஸ்பி ராகவ் ஆகியோர் பங்கேற்றனர். போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் திருக்கனூர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் எஸ்பிக்கள் கதிரவன், சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். கரையம்புத்தூர் புறக்காவல் நிலையம், மாஹி மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. நேற்று நடந்த மக்கள் மன்றத்தில் 34 பெண்கள் உட்பட மொத்தம் 193 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் 47 பேரிடமிருந்து பெறப்பட்ட புகார் மனுக்களில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்பொழுது புதுவையில் குறைவான பாரன்ஹூட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என கூறப்படுகிறது. தினசரி 95 டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹூட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே நடமாட முடியாமல் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கினர். மாலை 5 மணிக்கு வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். பொதுமக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்தனர். இந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகின்றது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதியடைந்துள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாளை தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இந்நிலையில் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசாமி, பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் மும்மத வழிபாடு செய்தார்கள். இன்று காலை பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்திய லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலிகுல்லா தர்காவில் வழிபாடு செய்து அவர்கள் பின்னர் அங்கிருந்து ரயில் நிலையம் அருகே உள்ள திரு இருதய ஆண்டவர் பசிலிக்காவிற்கு சென்று அங்கு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிறப்பு வழிபாட்டில் மாநில செயலாளர்கள், அணி தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஓகேண்ணா வாங்க எடுத்து வரோம்.
மாநிலம் 300 ஆண்டுகால பிரெஞ்சு வரலாற்று பின்னணி கொண்டது. இங்கு பிரெஞ்சு மொழி என்பது வெறும் பாடம் அல்ல, மண்ணின் கலாச்சார அடையாளம். இன்றும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை முதல் 2ஆம் மொழியாக ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் இருந்து வந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ஜெனரல் புதுச்சேரி என்று முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூறியுள்ளார். புதுவையில் அரசு பள்ளிகளிலும் விருப்ப பாடமாக பிரெஞ்சு மொழி இருந்து வந்தது. புதுச்சேரி, மாஹி, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தில் 100க்கு 100 எடுத்து சாதனை புரிந்துள்ளார்கள். புதுச்சேரி மாணவர்களின் நிலையை கருத்தில் கொள்ளாமல் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை பாதிக்கும் வகையில் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிவிப்பை புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ கண்டித்துள்ளார். இந்த அறிவிப்பால் ஏற்படும் பேராபத்துகள், வாழ்வாதாரம் பறிபோகும் அபாயம். ஏற்கனவே பிரெஞ்சு மொழியை முதன்மை பாடமாக எடுத்து படித்து அதையே நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு ஆசிரியர்கள், மொழி பெயர்ப்பாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் போன்றோரின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இது நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நடுத்தரவில் நிறுத்தும். இளைஞர்களின் பிரான்ஸ் வாய்ப்பு பறிப்பு. புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் பிரான்சில் கல்வி வேலைவாய்ப்புக்கான தனிச்சலுகைகள் உள்ளன. பள்ளியிலேயே பிரெஞ்சு மொழி பயில்வதுதான் இந்த வாய்ப்புகளுக்கான அடித்தளம். சிபிஎஸ்இயின் இந்த முடிவு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இளைஞர்கள் பிரான்ஸ் சென்று பணிபுரியும் கனவை முற்றிலுமாக தகர்க்கும். இது மாணவர்களின் மொழி தேர்வு உரிமை பறிப்பதுடன் புதுச்சேரியின் தனித்துவமான மரபையும் இளைஞர்களின் உலகளாவிய வாய்ப்புகளையும் சிதைக்கும் முயற்சியாகும். அறிவிப்பை உடனே திரும்பப் பெற வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு விலக்களித்து இங்குள்ள மாணவர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை கற்க சிபிஎஸ்இ அனுமதிக்க வேண்டும். மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்தை மதிக்க வேண்டும். புதுச்சேரியின் வரலாற்று கலாச்சார பின்னணியை கருத்தில் கொண்டு மொழிக் கொள்கையில் தனி அணுகுமுறையை சிபிஎஸ்இ கடைபிடிக்க வேண்டும். புதுச்சேரி அரசு தலையிட வேண்டும். மாநில அரசும் கல்வித்துறையும் உடனடியாக சிபிஎஸ்இயுடன் பேசி மாணவர்களின் உரிமையையும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் நிலைநாட்ட வேண்டும். உலக நாடுகள் மற்ற நாட்டுடன் ஒப்பந்தம் செய்யும்பொழுது பிரெஞ்சு மொழி ஒப்பந்தம் செய்வார்கள். ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் என்று பெருமைக்குரிய பிரெஞ்சு மொழியை புதுச்சேரி 30,000க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மற்றும் புதுவை குடியுரிமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் பிரெஞ்சு மொழியை அழிக்க நினைப்பது முற்றிலும் தவறாகும். பிரெஞ்சு அரசாங்கம் புதுவை மாநிலத்திற்கு பேரிடர் காலங்களில் பல வகையில் உதவி செய்துள்ளது. இவை அனைத்தும் பாதிக்கும் வகையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் எதிர்கால பிரெஞ்சு படிக்கும் மாணவர்களின் கனவுகளை நசுக்குவது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு பாடத்தை நீக்க நினைப்பது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆனந்தர் கோச்சிங் சென்டர் separate classes for boys and girls. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact BCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736 08282.
புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பஸ் நிலையம், அண்ணா திடல், மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வி கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன்பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பான்சியோனா பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு பான்சியோனா பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன்பின் பான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.15 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்பொழுது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்து வண்ணம் பூகும் பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கியுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் நேற்று மாலை பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா அதன் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர் அன்பு செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736 08282.